ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். பட்ஜெட் 2024-25 நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 82 நிமிஷம் இந்த பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன மேட்டர் இருக்குது, என்ன ஸ்கீம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, எக்ஸாம் ஆஸ்பெக்ட் எப்படி பார்க்கணும், இந்த விஷயங்கள் நோட் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது பொதுவாக 2 விஷயம் வாடிக்கையாக இருக்கும். இந்த பட்ஜெட் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறது ஆளுங்கட்சி. இந்த பட்ஜெட்டில் கட்டமே இல்லை, கட்டமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எதிர்கட்சி. ஆளுங்கட்சினா ஆதரிக்கணும், எதிர்கட்சினா எதிர்க்கணும். இது அரசியல். நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்கனாமி செக்ஷனில் பட்ஜெட் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் டிபேட் நிச்சயமாக வந்து போகும். அதில் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டுமே மைண்டில் எடுத்துக்காமல் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக என்ன டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ இதை டீட்டெயிலாக படித்து பார்த்து ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். ஓகே, ரைட், பார்க்கலாம். பட்ஜெட் ஹைலைட்ஸ் ஒரு பிடிஎஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. அழகாக அல்காரிதம் மாதிரி போட்டு ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கு. இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் என்ன ஸ்பீச் கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் படித்தா இன்னும் பெட்டராக வந்து புரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைலைட்டட் இந்த பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்க நோட்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட்னால் என்ன, பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த பட்ஜெட் மொத்தமாக 82 நிமிஷம் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குறைவாக பேசப்பட்டது 2023 பட்ஜெட். இதுக்கு நடுவில் 2024 ஒரு பட்ஜெட் மொத்தம் 58 நிமிஷம் பேசியிருப்பாங்க. என்கிட்ட சில பேர் கேட்ட ஒரு டவுட்டு, பட்ஜெட் ஒரு வருஷம் ஒன்று தான் தாக்கல் பண்ணுவாங்க, ஆனால் இந்த வருஷம் 2 எதுக்காக தாக்கல் பண்ணியிருக்காங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். 2024 ஸ்டார்டிங்கில் தாக்கல் பண்ணப்பட்டது இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபெப்ரவரியில் இருந்து மே வரைக்கும் சில அமௌண்ட் இங்கே தேவைப்படும். இங்கே தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஸ்கீம், பெரிய அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 மாதம் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக மட்டும் சில பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க. அதுதான் இன்டரிம் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஆட்சி அமைச்சாச்சு, அதில் முழு பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்த பட்ஜெட்லேயும் இன்டரிமில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் லிங்க் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இன்டர்னிம் பட்ஜெட்டும் ஒன்ஸ் பார்த்துருங்க. நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே லிங்க் பண்ணி எக்ஸாமில் கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ஓகே, ரைட், பார்ப்போம். நெக்ஸ்ட், இப்போ இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் 7th கன்சிக்யூட்டிவ் பட்ஜெட் இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் தான் பண்ணியிருந்தாங்க. 6 முறை, இவங்க 7 முறை ஒரு புதிய ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. இதுவும் கேள்வியாக கேட்கலாம், பார்த்துக்குவாங்க. ரைட், சரி. பட்ஜெட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லலை. நோவர் மென்ஷன் இன் கான்ஸ்டியூஷன். அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதி அறிக்கை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக, நம்ம ஈஸியாக வரணுன்றதுக்காக தான் பட்ஜெட் அப்புறம் மாதிரி சொல்கிறோம். பட் கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை இடம் பெறாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், 2017க்கு அப்புறம் ரயில்வேக்கு தனியாக பட்ஜெட் கிடையாது. சொல்லப்போனால் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே பற்றி அவங்க பேசவும் இல்லை. அது மேபி ஃபெப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கொண்டு வரலாம். பட் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே பட்ட விஷயங்களும் அந்த அளவுக்கு வந்து இல்லை. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 2016க்கு அப்புறம் விவேக் டெப்ராய் கமிட்டி மூலிமா ரயில்வே பட்ஜெட்டும் ஜென்ரல் பட்ஜெட்டும் ஒன்றா இங்கே இணைஞ்சாச்சு. ரைட், நெக்ஸ்ட், பாலிட்டி கண்டென்ட். பட்ஜெட் மொத்தமாக 6 ஸ்டேஜாக கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் அந்த பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கமிட்டி வைஸாக பிரித்து அந்த டிஸ்கஷன் அதில் வந்து போகும். அடுத்த விஷயம் கிராண்ட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து கொடுக்கணும் அதுக்கான ஓட்டிங் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு அப்ராப்ரேஷன் பில் பாஸ் ஆகும், ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பட்ஜெட் இங்கே முழுமையாக வந்து அடையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் அப்புறம் மாதிரி கேட்டாங்கன்னா மொத்தம் 6 ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் ரொம்ப அவசியம். சம்டைம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டரை வந்து கொடுத்துட்டு எது ஃபஸ்ட்டு வரும் அந்த மாதிரி கேட்டு வச்சுருவாங்க. இதை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, சரி, பார்க்கலாமா? ஸோ பட்ஜெட் 2024-2025 ஸ்பீச் ஆஃப் நிர்மலா சீதாராமன், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், ஜூலை 23, 2024. ரைட், பார்த்துலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணும்னு நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதாக வந்திருக்கும். தமிழில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவோங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பேசுகிற விஷயம், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், அந்த பணவீக்கம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 4% வச்சுருந்தோம், அந்த 4% நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கோர் இன்ஃப்ளேஷன், அதாவது நான் ஃபுட் நான் ஃபியூயல், அதான் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் 3.1% இருக்குது. இந்த டேட்டா நிச்சயமாக எக்ஸாமில் கேட்பாங்க. மேபி கேள்விகள் கேட்கலாம். எவ்வளோ நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம், 4% அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, அந்த இடத்துல நான் ஃபுட் நான் ஃபியூயல் அதை வந்து இப்போ நான் இருக்கிறது 3.1% இருக்குது. இந்த விஷயமும் எக்ஸாமில் ரைஸ் ஆகலாம். ஓகே,
நாம் பண்ணுற விஷயங்கள் பட்ஜெட்டில் கொடுக்குற ஒரு பெரிய ஸ்கீம் அந்த மாதிரிலாம் பார்த்துருவோம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி டேட்டாக்கெல்லாம் மறந்து விட்டுருவோம். தயவு செஞ்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இன்டர்வியூ பட்ஜெட்டில் ஒரு 4 விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. இந்தியாவில் கேஸ்ட் நிறைய இருக்குது இல்லை, ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை 4 கேஸ்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. கரீப், புவர், ஏழை, மகிழ்யான், உமன், பெண்கள், யுவா, யூத் அண்ட் அன்னந்தட்டா, ஃபார்மர். இந்தியாவில் இந்த 4 கேஸ் தான் இருக்குது. அப்புறமா நீங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. கரீப், புவர், மகிழ்யான், உமன், யுவா, யூத், அன்னந்தட்டா, ஃபார்மர். இதில் எந்த விஷயங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்புறம் மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இல்லை எந்த 4 கேஸ்ட்டை பிரிச்சிருந்தாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் ஒரு சில கான்ட்ரவர்சியும் வந்து இருக்குது. இப்போ கரீப், புவர் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்கள்லையும் புவர் இருக்கலாம், யூத்லேயும் புவர் இருக்கலாம், ஃபார்மர்லேயும் புவர் இருக்கலாம். பட் புவர் தனியாக வந்து வச்சுருக்காங்க. அது ஆண்கள் மட்டுமா, பெண்கள் மட்டுமா, யூத் மட்டுமா, அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். பட் 4 கேஸ்ட்டாக இங்கே பிரிச்சிருக்காங்க. அதுதான் புவர், உமன், யூத் அண்ட் அன்னந்தாட்டா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இந்த பட்ஜெட் தீம் மொத்தம் 4 பிரிச்சிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ, மிடில் கிளாஸ். வேலைவாய்ப்பு, திறமை, சிறு குறு வியாபாரிகள், தொழிலாளர்கள் அண்ட் நடுத்தர குடும்பங்கள். இதுதான் முக்கியமான தீமாக வந்திருக்கு. எக்ஸாம் ஆஸ்பெக்டில் இந்த பட்ஜெட் 2024 என்ன தீம் பேஸ் பண்ணதுன்னா இந்த 4 விஷயங்கள் தான். எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ, மிடில் கிளாஸ். ஓகே, ரைட். இதில் மொத்தம் 9 ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 9 பாயிண்ட்டும் தனித்தனியாக படிக்கிறது தான் இந்த பட்ஜெட் 2024. இன்னொன்று பார்க்கலாமா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி, விளைச்சல் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ். இன்றைக்கி காலநிலை மாற்றம் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், மழை வந்தால் தான் ஒரு செடி வந்து வளரும், மழை வரலாம் வளராது, வெயில் இருந்தால் வளராது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருந்தாலும் ஒரு செடி வந்து வளரணும், ஒரு பயிர் வந்து வளரணும். அதுக்கான சில விஷயங்கள் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் 109 ஹை ஈல்டிங் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ். என்ன இருந்தாலும் மழை, வெயில், பனி எப்படி இருந்தாலும் செடி வந்து வளர வைக்கணுன்ற நோக்கத்தோடு சில விஷயங்கள் இங்கே வந்து மேக் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய சவாலாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட். நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயம். அடுத்த 2 வருஷத்தில் 1 கோடி விவசாயிகள் இது மூலிமா பெனிஃபிட் ஆகுறாங்க. அதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க விவசாயத்தை நேச்சுரல் ஃபார்மிங்காக மாற்றுறாங்க. எவ்வளோ பேர்? 1 கோடி 2 வருஷம். நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 years 1 crore. தெளிவாக இதை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னென்னு தெளிவாக நம்ம படித்து வச்சுருப்போம். ஆனால் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷனில் இந்த 1 வருஷம், 1 கோடி 2 வருஷம் கிளியராக கொடுத்து வச்சுருவாங்க. தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது பயோ இன்புட் ரிசோர்ஸ்க்காக 10,000 நீட் பேஸ்ட் சென்டர்ஸ் இங்கே வந்து கொண்டு வராங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாமில் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். கிளியராக பார்த்துக்கோங்க. கிளியர், புரியுதா? ரைட். அடுத்தது வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் சப்ளை செயின்ஸ், கூட்டுறவு சங்கங்கள். இது மூலியமாக அந்த பழ வகைகளோ காய்கறி வகைகளோ நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணியாகணும். அதுக்காக கொண்டு வர போகிறாங்க மார்க்கெட்டிங், ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி. இப்போ தக்காளியை வந்து விளை வைக்கிறோம், அந்த தக்காளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் வந்து வேணும். இப்போ மழை வந்து பெய்யுது, ஸ்டோர் பண்ண முடியல, வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதை வந்து பாதுகாக்கணும். அதுக்காக சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வராங்க. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையிலையும் டிஜிட்டல் அவசியமான விஷயம். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். எவ்வளோ 1 ரூபா இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்தியா வந்து போய்கிட்டு இருக்கனால அக்ரிகல்ச்சர்லையும் டிஜிட்டல் உள்ளே வந்து கொண்டு வராங்க. இதில் ஃபஸ்ட்டு அடுத்த 3 வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் லேண்ட் வச்சுருக்காங்க இல்லையா? என்ன லேண்ட் வச்சுருக்காங்க, யார் வச்சுருக்காங்க, எவ்வளோ இருக்குது, அது நஞ்சையா புஞ்சையா, என்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே டிஜிட்டலாக இங்கே வந்து மாற்ற போகிறாங்க அடுத்த ஒரு 3 வருஷத்தில். அண்ட் காரிஃப் கிராப்க்கு டிஜிட்டல் கிராப் சர்வே கொண்டு வராங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்டில்? மொத்தம் 400 டிஸ்ட்ரிக்டில். அப்போ எல்லாமே கிடையாது, ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் தான் கிடையாது, 400 டிஸ்ட்ரிக்ஸ் இங்கே வந்து கொண்டு வராங்க. அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு மூலம் கொடுக்கப்படுது விவசாயிகளுக்காக. எதுக்கிட ஜன் சம்ரத் போர்ட்டல் மூலிமா இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன். இந்த இறால் பண்ணை இருக்கு இல்லையா? இதுக்காக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபண்டு கொடுக்குறாங்க. இது இப்போ நபார்ட் மூலிமா அந்த ஃபண்டை வந்து பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நபார்ட் மூலிமா பண்ணுறாங்க. எக்ஸாமில் அந்த ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன், இறால் ப்ரொடக்ஷன் எது மூலிமா பண்ணுறாங்கன்னா நபார்ட் மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி. கூட்டுறவு சங்கங்களை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக ஒரு பாலிசி உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்காக, வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்காக 1.52 lakh crore இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டை கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா எந்த செக்டர் டாப்பில் இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். ஸோ வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் 3 வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் முதல்ல வேலைக்கு வந்து போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு முதல் மாதம் சம்பளத்தை ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கையில் வந்து கொடுக்க போகிறாங்க.
ரைட், இதை பார்த்துக்கலாம். அவங்களோட அந்த எலிஜிபிள் லிமிட் அவங்க சேலரி 1 lakh வந்து இருக்கணும், இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இபிஎஃப்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப் டு 15,000 வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் சேலரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறவங்களுக்கு. இது மூலிமா 210 lakh யூத் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ் எவ்வளோ லிமிட்டு, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு, 1 lakh லிமிட், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் ஜாப் கிரியேஷன் இதை வந்து கொண்டு வரணும். இதில் ஃபஸ்ட்டு 4 years இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலியமாக 30 lakh யூத் இங்கே பெனிஃபிட் ஆகலாம். அது 1 வருஷம், இது 4 வருஷம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிஸாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயருக்கும் உண்டு, எம்ப்ளாய்க்கும் உண்டு. இந்த 2 டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக நீங்கள் பார்த்துக்குவாங்க. அடுத்தது எம்ப்ளாயிஸ் கொடுக்கப்படுற விஷயங்கள், அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ 1 lakh வரைக்கும் இருக்கவங்களுக்கு அடிஷ்னலாக 3,000 per month 2 years டுவர்ட் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த இபிஎஃப்ஓ வரதுனால தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். வெறும் மொட்டையாக 2 வருஷம் 1 வருஷம் அது மட்டும் இல்லாமல் என்ன லிமிட்டு, எப்படி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து பண்ணுற மாதிரி வந்திருக்கும். செக்டர்னா 100% சென்ட்ரல் மட்டுமே பண்ணுவாங்க. ஸ்பான்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் 60% சென்ட்ரல் பண்ணுவாங்க, 40% ஸ்டேட் பண்ணுவாங்க, 90% சென்ட்ரல், 10% இந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க. இதில் முக்கியமான விஷயம், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் 20 லட்சம் யூத்து இதில் வந்து ட்ரெயின் ஆக போகிறாங்க. 1000 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது மூலிமா உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஓகே, அந்த 20 lakh ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 5 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அடுத்த 5 வருஷம் இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இதை வந்து பார்த்துக்கணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம வந்து பண்ண போகிறோம், இல்லை லோன் நமக்கு வந்து தேவைப்படுது, இல்லை ஸ்கில் இருக்குது பண்ண முடியலன்னா அவங்களுக்காக 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷமும் 7.5 lakh லோன் கொடுக்குறாங்க. இந்த லோன் ஸ்கீம் பேர் தான் மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, இதை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்கப்படும் இது மூலியமாக. ஓகே ரைட். எஜுகேஷன் லோன் கவர்மெண்ட் பாலிசி மூலிமா பெனிஃபிட் ஆகாத சில ஆஸ்பெக்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் பாலிசி மூலியம் பெனிஃபிட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட 10 lakh வரைக்கும் லோன் அங்கே வந்து கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனில், நாட் ஃபார் இன்டர்நேஷ்னல். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதில் வந்து பர்வோதயா இந்த இடத்துல பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா. இந்த பட்ஜெட்டில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது ஒன்று ஆந்திரா, இன்னொன்று வந்து பீகார். இது அரசியல் நிறைய இருக்கலாம், போகலாம், நமக்கு தேவையில்லை. பட் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்ஸில் அதிக ஃபண்டு போகிறது இவங்க 2 பேர் தான் முக்கியமாக இருக்காங்க. அதில் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரீஜியன் டு என்ஜின் விக்ஷித் பாரத், அகண்ட பாரதம் சொல்கிறாங்களே, அந்த பாரத்துக்காக இந்த ஸ்டேட்ஸை ரொம்ப அவசியம் அப்புறம் மாதிரிங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அண்ட் முக்கியமான விஷயம், கொல்கட்டா இண்டஸ்ட்ரியல் காரிடர் நோட் அட் காயா. ஓகே, கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எக்ஸாமில் கேள்விகள் கேட்கலாம். இண்டஸ்ட்ரியல் நோட் இங்கே கொண்டு வராங்க, காயாவில் கொண்டு வராங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரோட் கனெக்டிவிட்டி பாட்னா, புர்னே, பக்சர், பஹல்பூர், போத்கயா, ராஜ்கீர், வைஷாலி. நெக்ஸ்ட் அடிஷ்னல் 2 lane ரிவர் கங்கா அட் பக்சர். இந்த 4 லேனுமே பார்த்து வச்சுக்கோங்க. யார் எங்கே எப்படி பண்ணுறாங்க, இந்த லேன் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், பீர்பனித்தி, இதுக்கு ஒரு பவர் பிளான்ட் உள்ளே வந்து கொண்டு வராங்க, 2400 மெகாவாட். ரைட். அப்போ அந்த பீர்பனித்தி எங்கே இருக்குது அண்ட் எவ்வளோ பவர் கொண்டு வராங்க, மெகாவாட்டா, கிகாவாட், இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாமில் டூஸ் பண்ணி கேட்பாங்க. கிளியராக வந்து பார்த்துக்கணும். ரைட். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஹைலைட் பிடிஎஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இது மூலியமாக பொலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஃபேமஸாக வந்து கொண்டு வர போகிறாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஆவாஸ் யோஜனா, இது மூலியமாக வீடு கட்டி கொடுக்குறது. பழைய ஸ்கீம் தான், பெருசாக இல்லை எதுவும் வந்து கிடையாது. உமன் லெட் டெவலப்மெண்ட், இது மூலிமா என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு நிறைய ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. 3 lakh crore உமன்ஸும் கேர்ள்ஸும் இது பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஸ்கீம்ன்றது போகும்போது நமக்கு வந்து தெரியும். ஓகே. பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னாத் கிராமம் அபியான், எதுக்காக, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகே. ஸோ ட்ரைபல்ஸ் அவங்களோட சமுதாயம் பொருளாதாரம் மேம்படணும், முன்னேறணும், இதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா 63,000 ட்ரைபல் வில்லேஜஸும் 5 crore ட்ரைபல் பாப்புலேஷன் இது மூலம் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ட்ரைபல் அப்படின்ற வார்த்தை கிடையாது இல்லையா, இங்கிலீஷில் பார்க்கும்போது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி ஜன்ஜட்டிய உன்னட் கிராம் அபியான், எதுக்காக, இது ட்ரைபலுக்காக உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் நிச்சயமாக எக்ஸாமில் கேட்கலாம், அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட்டில் அதிகமான ஒரு பேமெண்ட் பேக் உள்ளே கொண்டு வராங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக மொத்தம் ஸ்பெண்ட் பண்ணுறது 2.66 lakh crore இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், இதை வந்து பார்ப்போம். எம்எஸ்எம்இ லோன் கொடுக்குறாங்க, அதாவது சிறு குறு தொழிலாளர்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த இடத்துல
கொலாட்ரல் இல்லாமல் இல்லை தேர்ட் பார்ட்டி கேரண்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. நம்ம லோன் கேட்க போனோம் அப்படின்னா யார் சப்போர்ட்டு, ஷூரிட்டி, சிங்கிள்டி இந்த மாதிரிலாம் கேட்பாங்கள்ல. எந்த ஒரு ஷூரிட்டி இல்லாமல் லோன், கொலாட்ரல் இல்லாமல் லோன் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்காக கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் உள்ளே இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காக இது? எம்எஸ்எம்இக்காக, சிறு குறு தொழிலாளர் நலனுக்காக கொடுக்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் ஹவுஸ் கெப்பாபிலிட்டி, அதாவது ஒரு லோன் நம்ம வந்து வாங்குகிறோம், நம்ம எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், எங்கே வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி சிபில் ஸ்கோர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி தான் அக்சஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இன்பில்ட்டாக ஒரு பேங்க் கொடுக்குறாங்கன்னா அந்த பப்ளிக் செக்டர் பேங்க் அவங்களே அதை ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கட்டியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் என்பிஏ வந்து போகாமல் இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கு, என்பிஏ வந்து நான் பெர்ஃபார்மிங்காக வந்துருச்சு அப்படின்னா கட்ட முடியாது இல்லையா. அப்போது அந்த பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ கட்டியிருக்கீங்க, இவ்வளோ கட்டணும் அப்படின்ற விஷயங்கள் இன்பில்டாக இவங்களே இதை பண்ண போகிறாங்க, தேர்ட் பார்ட்டி இல்லாமல். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நல்ல விஷயம், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட், முத்ரா லோன்ஸ் 2015 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்ரா லோன்ஸ் 3 தான் பிரிக்க முடியும். சிஷுனா 50,000 வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. கிஷோர்னா 50,000 5 lakh வரைக்கும் லோன் கொடுக்கப்படும். தருண் 5 lakh to 10 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டாக தருண் லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த 10 lakh நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லோன் 20 லட்சம் வரைக்கும் நாங்கள் இப்போ ஏற்றி கொடுப்போம் அப்புறமா சொல்கிறாங்க. அதாவது ப்ராப்பராக லோன் கட்டியிருந்தால் உங்கள் லோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட், எம்எஸ்எம்இ சிட்பி நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காக? எம்எஸ்எம்இக்கு நிறைய லோன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் போனால் கஷ்டமாக இருந்திருக்கலாம், பட் சிட்பி போகும்போது இன்னும் பெட்டராக வந்திருக்கனால இந்த பிரான்ச் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, பெருசாக எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த 5 வருஷத்துக்கு 1 crore இந்தியன் இது மூலிமா பெனிஃபிட் ஆவாங்க. ஒரு டாப் கம்பெனிஸாக இருக்குது, அவங்களுக்கு பெர் மந்த் 5,000 இன்டர்ன்ஷிப் வரா மாதிரி அலவன்ஸ் இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் காஸ்ட் எல்லாமே அந்த கம்பெனிக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் 10% அந்த கார்பரேட் ஃபண்டும் அவங்க வந்து இப்போ நாங்கள் ஒதுக்குறாங்க. சரியா? அந்த ஃபண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்ன்ஷிப்புக்கு மாதம் 5,000 ரூபாய் இங்கே வந்து கொடுக்கப்படுது. இண்டஸ்ட்ரியல் பார்க் மொத்தம் 12 இங்கே வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ரெண்டல் ஹவுசிங் டார்மிட்டரி டைப் அகாமடேஷன் அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய ஹால் மாதிரி வந்திருக்கும். அந்த பெரிய ஹாலில் ஒரு 10 பெட்டு அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஒரு எல்லாரும் ஒன்றா தங்குற மாதிரி விஷயம் வந்திருக்கும். இதாவது டார்மிட் டைப் அப்புறமா சொல்லுவாங்க. ஒரு அகாமடேஷன் மாதிரி ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 2 ஃபுல் வீடு, பெரிய வீடு மாதிரி கட்டிட்டு அங்கே நிறைய பெட்ஸ் வந்து போடுவாங்க, ஒரு பாத்ரூம் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி அங்கே வந்து மேக் பண்ணுறாங்க. இது மூலிமா இண்டஸ்ட்ரியல் இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும் அதுக்காக. ஓகே ரைட். நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் எப்படி கேட்பான்னா, இந்த டார்மிட்டர் டைப் எதுக்காக வருது? ரெண்டல் ஹவுசிங் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்காக உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற எல்லாமே ஒரு எல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் வந்து இதில் இருக்காது. அடுத்தது அர்பன் டெவலப்மெண்ட், இதை வந்து பார்ப்போம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்குறது அர்பன் ஹவுசிங் மினிஸ்ட்ரி அவங்க தான் வந்து வராங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 2.2 lakh crore அசிஸ்டன்ட் வந்து கொடுக்கப்படுது. ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஸ்கீம் தான், ஈஸியாக வந்து போட்டுடலாம். அண்ட் பிரதான் மந்திரி சானில் ஸ்கீம், இது 2020 கோவிட்-19 அப்புறம் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக. ஓகேவா, தெருவில் கடைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீமு. ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லோன் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 20,000 வாங்கலாம். நல்லா பே பண்ணோம் அப்படின்னா 50,000 வரைக்கும் லோன் வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்காக அடுத்த 5 வருஷத்துக்கு 100 வீக்லி ஹட்ஸ்னால் ஸ்ட்ரீட் ஒரு ஃபுட் ஹப் மாதிரி வந்து கொண்டு வராங்க. இப்போ நம்ம தெருவில் வந்து ஒரு கடை வச்சிருக்கோம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா, இவங்களுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஹப் மாதிரி வந்து கொண்டு வராங்க. அங்கே அவங்க ஃபுட்டுக்கெலாம் வந்து பயன்படுத்திக்க முடியும். இதுக்காக அடுத்த ஒரு 5 வருஷத்தில் 100 வீக்லி ஹேட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹேட்ஸ் அப்படின்னா வீடு அப்புறம் மாதிரி கிடையாது, ஃபுட் ஹப், ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப். ஓகே, யாருக்காக? பிஎன் ஸ்பெஷல் ஸ்கீம் மூலிமா இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஹேட்ஸ் இந்த ஸ்கீம் மூலிமா வருது, எத்தனை வருஷம் வருது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட், உமன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு டியூட்டிஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு வீடு வாங்குறாங்க, லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி பண்ணுறாங்க. பெண்களை இன்னும் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. நம்ம இதை வந்து இன்டர்வியூ பட்ஜெட்லேயே வந்து பார்த்துருப்போம், பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சோலார் யூனிட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறோம் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. இன்டர்வியூ பட்ஜெட் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். நெக்ஸ்ட், ஸ்மால் ரியாக்டர், மாடுலர் ரியாக்டர், நியூக்ளியர் எனர்ஜி, இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஒரு பெரிய பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னன்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனும் பெல்லும் சேர்ந்து 800 மெகாவாட்டுக்கு ஒரு கமர்ஷியல் பிளான்ட் உள்ளே கொண்டு வராங்க. என்ன டெக்னாலஜி? அட்வான்ஸ் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் இதை கொண்டு வராங்க. எக்ஸாம் ஆஸ்பெக்டில் யார் 2 பேரும் சேர்ந்து கொண்டு வராங்க, எவ்வளோ வெயிட்டில் கொண்டு வராங்க, இதை வந்து கேட்பாங்க. 800 மெகாவாட்ஸு என்டிபிசி அண்ட் பெல் சேர்ந்து கொண்டு வராங்க. ஓகே, என்ன டெக்னாலஜி? ஏயுஎஸ்சி மூலிமா உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், ஹார்ட் டு அபேட் இண்டஸ்ட்ரீஸ், இதில் பிஏடி அங்கேருந்து ஐசிஎம்முக்கு உள்ளே கொண்டு வராங்க. பெர்ஃபார்ம் பண்ணால் சில
இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேருந்து இந்தியன் கார்பன் மார்க்கெட் அப்புறம் மாதிரி வந்து மாற்றுறாங்க. கார்பனை வந்து கம்மி பண்ணணும் நோக்கம் அதுதான். ஏன்னா 2070 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோ எமிஷன் அப்புறமா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிளாஸ்கோ சமிட் சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து பார்க்கலாம். இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணுறது இவ்வளோ கோடி இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மொத்தம் நம்ம பட்ஜெட்டில் 3.4% இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கிராம சதக் யோஜனா, கிராமங்களில் ரோடு போடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது கோஷி மெச்சி எங்கே இருக்குது, நேபாள் பீகார் அங்கே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம், அதை வந்து பார்த்துக்கோங்க. பிரம்மபுத்திரா ரிவர் எங்கே ஆர்ஜென்ட் ஆகுது, என்ன ட்ரிபியூட்ரி யார் இருக்காங்க, எந்த பக்கம் ஆர்ஜென்ட் ஆகி வருது, அந்த விஷயங்கள் ஜியாகிரபி சம்மந்தப்பட்டு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் டூரிசம், காயாவில் விஷ்ணுபட் டெம்பிள் அண்ட் போத்கயாவில் மகாபோதி டெம்பிள். அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் காஷி டெம்பிள். இந்த கார்டரை பேஸ் பண்ணி இதுக்கும் ஒரு கார்டர் இங்கே கொண்டு வராங்க. இதில் எந்த ஊரில் எந்த டெம்பிள் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த டெம்பிள் என்ன ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் இருக்குன்னா ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ராமர் கோயில் இருக்கா, அது ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எந்த மாடலில் பண்ணியிருக்காங்க, யார் பீரியடில் பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ணியிருக்காங்க, இந்த விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலாக செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. இது பட்ஜெட் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி லிங்க் பண்ணி தான் படிக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ராஜ்கிர் 20th தீர்த்தங்கரா, மொத்தம் 24 தீர்த்தங்கராஸ் இருக்காங்க. ஸோ 20th தீர்த்தங்கரா ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது சப்தரிஷி 7 ஹாட் ஸ்டிக்ஸ், பிரம்மகுண்ட் தட் இஸ் கேட், அதாவது புனிதமாக வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம், அது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. நெக்ஸ்ட் இனோவேஷன் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபண்ட் இங்கே வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. ஸ்பேஸ்க்காக அடுத்த 5 டைம்ஸ் 10 வருஷத்துக்கு 1000 கோடி ஒதுக்குறாங்க. ஸோ ஒன்று ஜூபிட்டரில் போகணும், வீனஸ்க்கு போகணும், மெர்க்குரி போகணும், எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்ல, எல்லாத்துக்கும் போய் ஆகணும். அதுக்காக 1000 கோடி இங்கே வந்து ஒதுக்குறாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க் எக்கனாமியில் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு லேண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேண்டுக்கான ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் பூமி ஆதார், அதான் பூ ஆதார் அப்படின்ற மாதிரி விஷயம். அண்ட் அந்த மேப்பை வந்து டிஜிட்டலாக மாற்றுறாங்க. சர்வே மேப் கொண்டு வரது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, எல்லாத்தையுமே ஒரு லேண்ட் நீங்கள் வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறீங்க, எல்லாமே டிஜிட்டலாக மாற்ற போகிறாங்க. அதுக்கான விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு லேண்ட் ரெக்கார்டும் GIS மேப்பிங் மூலிமா இங்கே மேப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஹென்ஹென்ஸ் ப்ராப்பராக வந்து போகணும், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஷாம் சுவிதா சமாதான் போர்ட்டல் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் NPS வட்ஸ்லையா இல்லையா. ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். பட் ஒரு மைனராக இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ அதை வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, மைனராக இருக்கும் போது ஆரம்பிக்கிற ஒரு NPS பேர் தான் NPS வட்சாலியா அப்படின்ற மாதிரி. நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறம் இது நார்மல் NPS கொண்டா இது மாறிடும். எக்ஸாமில் இந்த வார்த்தையை கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட், இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா என்ன, பட்ஜெட் டோட்டல் ரெசிப்ட்னா என்ன, பாரோவிங்னா என்ன, லியாபிலிட்டினா என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ஃபினான்ஸ் டெபிசிட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்ஸ் மேபி மெயின்ஸில் அதிகமாக கொடுக்குற மாதிரி வந்திருக்கலாம், ப்ரிலிம்ஸ்லையும் அதிகமாக வந்து கேட்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்க போகிறாங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 23 எவ்வளோ இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், இப்போ கம்மியாக இருக்கா, அப்போ எவ்வளோ இருந்திருக்குன்ற விஷயங்கள் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ரைட். ஸோ பார்ட் பி இதில் வந்து பார்க்கலாம். இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸில் வந்து பார்ப்போம். இதில் கேன்சர் பேஷண்ட், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. BCD அப்படின்னா பேசிக் கஸ்டம் டியூட்டி. ஓகே, அண்ட் எக்ஸ்ரே டியூப், ஃப்ளாட் பேனல், இந்த மாதிரி விஷயம் கம்மி பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ரேட் வந்து கம்மியாகலாம். ஏன்னா 15% BCD கம்மி பண்ணதுனால உங்கள் சார்ஜர் மொபைல் ரேட் கம்மியாகலாம். பேசிக்காக வாங்குற மொபைல்ஸ் ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோன்னா அது ஒரு 13,000 ரூபா அந்த மாதிரி வரலாம். 12,000 ரூபாய்க்கு வேணால் 10,000 ரூபாய்க்கு வந்து வரலாம். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வாங்குறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் வாங்க நல்ல சான்ஸாக வந்திருக்கலாம். இது திடீர்னு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இது வரும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் கோல்டு ஜுவல்லரி பாருங்கள். கோல்டும் சில்வரும் 6% கம்மி பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் 6.4%. பட்ஜெட் தாக்கல் பண்ண 23 ஜூலை 2000 ரூபாய் கோல்டுக்கு சவரன் கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு வாரம் பட்ஜெட் தோணதுனால உங்களுக்கு ஸ்டாக்கும் கம்மியாக இருக்கனால தங்கம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்கலாம். ஸோ மறக்காமல் வாங்குறவங்க போய் வாங்கிக்கோங்க. அதாவது 53,000 நினைக்கிறேன், இங்கேருந்து 51 வந்திருக்கு அப்படின்னா 2,000 ரூபாய் நம்மளுக்கு சேவ் தானே, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ சில்வர் கோல்டு வாங்குறவங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், போய் வாங்குங்க, பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கலாம். ஒரு வார் வந்து நடக்குது, ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்குன்னா வேர்ல்டு பேஸ் பண்ணி கோல்டு ரேட் வந்து மாறும். பட் இப்போது 2,000 ரூபாய்கிட்ட கம்மியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மைல்டாக தான் ஏற சான்ஸ் இருக்குது. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஓகே ரைட். அடுத்தது மெத்திலின் டைஃப்ரெண்ட் டைசோகைனேட்டுக்கு மேனுஃபேக்சருக்காக ஒரு 7.5% 5% கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல
பேசிக் டியூட்டி கம்மி பண்ணப்பட்டிருக்கு, கார்பரேட் டாக்ஸும் இங்கே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அமால்கமேட்டட் கம்மி பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பிவிசி ஃப்ளக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம நான் பயோடிகிரேடபிள் இல்லையா, இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 10 to 25%. ஸோ முக்கியமான விஷயம் அதை வந்து பார்த்துக்கலாம். டைரக்ட் டாக்ஸஸ் இது இடத்துல டிடிஎஸ் உள்ளே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இ-காமர்ஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு 1லேருந்து 0.1% கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஷார்ட் டேர்ம் கெயின் இவங்களோட டேக்ஸு 20%, லாங் டேர்ம் கெயின் 12.5% கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் தான், பெருசாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிபுனல்ஸ், நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரிபுனலில் கேஸ் ஃபைல் பண்ணால் 60 lakh வரைக்கும் ஃபைல் பண்ண முடியும். ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணால் 2 crore வரைக்கும் ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 5 crore மேலே நஷ்டமாயிருங்க, இல்லை 5 crore மேலே ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இந்த அமௌண்ட் எக்ஸாம் நிச்சயமாக வந்து கேட்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ லிமிட் வந்திருக்கு, ட்ராக்ஸ் ட்ரிபுனலில் 60 lakh வரைக்கும் தான் நீங்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் 60 லட்சம் வரைக்கும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, டிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஹைகோர்ட்னா 2 கோடி வரைக்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் சுப்ரீம் கோர்ட்னா 5 or அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஈக்குவலைசேஷன் லீவி 2% வித்ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவலைசேஷன் லீவி அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். நான் ரெசிடென்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுப்பார். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அமெரிக்கன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2% மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2% இதுக்கப்புறம் கிடையாது. இதன் காரணமாக தான் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக்லாம் இறங்க ஆரம்பிச்சது. ஸோ டீலாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பர்சனல் இன்கம் டேக்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதிகமாக்கியிருக்காங்க 50 to 75%. இது என்ன காரணம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இன்கம் நம்ம வந்து பே பண்ணுறோம், அப்போ 50,000 வரைக்கும் நம்ம வந்து இப்போ மைனஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு எல்ஐசி பாலிசி போட்டுக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கலாம், ஒரு மேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதெல்லாமே காட்டி, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, இது எல்லாமே கணக்கு காமிச்சு என்ன பண்ண முடியும், அந்த இன்கமில் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணலாம். இந்த இடத்துல 50,000 75,000 வரைக்கும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இது ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட டேக்ஸ் ரெஜிம், இதை வந்து பார்த்துக்கலாம். டேக்ஸ் ரெஜிம் பொறுத்தவரை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. செக்ஷன் 80C 80B நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, ரிபேட் அதெல்லாம் வந்துருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து போக வேணாம். ஆஸ் ஆஃப் நோ என்ன கொண்டு வந்திருக்காங்க அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம் மூலியமாக 70,500 வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பட்ஜெட் ஸ்பீச்சில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜெய்ஹிந்த். ஸோ பட்ஜெட் அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த PDF ஒன்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டாலே நம்ம கவர் பண்ண விஷயம் எல்லாமே ஒரு அழகாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு இதை மட்டும் கவர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ரைட். இதில் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து பார்த்துருவோம். இந்த இடத்துல கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எவ்வளோ இருந்திருக்கு, எவ்வளோ வந்து கொண்டு போயிருக்காங்க, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், 15ல் இருக்கிற விஷயம் ஏறுது, திரும்ப கீழே வருது, மேலே ஏறுது, கீழே இறங்கி ஏறுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னா என்ன, அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் எக்கனாமியில். அதை படிச்சுட்டு இங்கே நீங்கள் செக் பண்ணணும். நம்ம தனியாக வந்து இதை வந்து பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டில் நிச்சயமாக நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பற்றி கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்ற விஷயம் கிராஃபிக்கில் கொடுத்தா மார்க் இன்னும் பெட்டராக வந்து வரும். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்க்கலாம் என்பிஏ எவ்வளோ வந்து இருக்குது, அதாவது கமர்ஷியல் பேங்க்கில் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வாராக்கடன் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 15ல் எவ்வளோ இருக்குது, மேலே ஏறிட்டே போயிட்டுருக்கு. 18ல் அதிகமாக இருந்த ஒரு என்பிஏ இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்பிஏ கம்மியாக இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கீம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அண்ட் பர்ச்சேசர் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இதை வந்து பாருங்கள், ப்ளஸ் ஐஐபி இண்டெக்ஸும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கணும். ஓகே, அண்ட் இன்ஃப்ளேஷன் நம்ம டார்கெட் எவ்வளோ வந்து போய்கிட்டு இருக்கு, 5.44 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்க்கலாம், 9.2, 6.7, 6.4, 5.6 கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, இது எல்லாமே பட்ஜெட் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கணும். இதில் ஒரு எப்படி கேட்பாங்கன்னா 2021 24 வரைக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட் குறைஞ்சிட்டே வந்ததா கேட்டாங்கன்னா எஸ் குறைஞ்சிட்டே வந்திருக்கு, இல்லை மேலே போயிருக்கா கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எஸ் ஆர் நோ டைப்பில் அதிகமாக கேட்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கணும். ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் பாருங்கள், 6.2, 5.5 திரும்ப ஏறி இருக்குது, திரும்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஜிக்ஸாக இது வந்து போயிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எது மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, ஸ்டடியாக வந்து போயிருக்கு, ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஸ்டடியாக கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ₹1 எங்கேருந்து எவ்வளோ வந்து போகுது, அதாவது இப்போ இந்தியாவில் ₹1 இருக்குது ரைட்டாக, ₹1 இந்தியாவில் காசு இருக்குது அப்படின்னா அந்த ₹1 அமௌண்ட் எங்கெங்கேருந்து வருது அப்படி நம்ம வந்து பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் மூலிமா 19 பைசா வந்து வருது. ₹1 100 பைசா இருக்குது இல்லையா, அந்த 100 பைசாவில் 19 பைசா இன்கம் டேக்ஸ் அங்கேருந்து வருது. எக்ஸைஸ் டியூட்டி மூலிமா 5%, ஜிஎஸ்டியில் 18%, கார்பரேட் டேக்ஸ் 17%, கஸ்டம் டியூட்டி 4%, நான் டெப்ட் 1%, நான் டேக்ஸ் டெபிட் 9%, 27% வாரோவிங்கில் வருது. ஓகே, எக்ஸாமில் கேள்விகள் எங்கே ரைஸ் ஆகலான்னா இந்த ₹1 கான்செப்டில் யார் அதிகமாக வராங்க, டாப் டு பாட்டம் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, இல்லைனா பாட்டம் டு டாப் இந்த மாதிரி கேட்பாங்க. இதை ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது இன்கமாக வர்றது.
இந்த இடத்துல எங்கெல்லாம் போகுது, இப்போ நம்ம வந்து ₹1 நம்ம செலவு பண்ணுறோம், அந்த ₹1 செலவில் 19% வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கும். அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம், ஸோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும். அண்ட் ஸ்கீம்ஸ்க்கு 16%, மானியங்கள் சப்சிடி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 6%, டிஃபென்ஸ்க்கு 8%, டேக்ஸ்க்கு 21%, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 9%, ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் இதுக்கு 8% கொடுத்துட்ருக்காங்க, பென்ஷனுக்கு 4%. அப்போ ₹1 எவ்வளோ நம்ம பிரித்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ₹1 எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, ரொம்ப அக்யூரேட்டாக தேவையில்லை, ஜஸ்ட் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ரைட், அதிகமாக செலவு பண்ண விஷயங்கள் டிஃபென்ஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் ரூரல், அக்ரிகல்ச்சர், ஹோம் அஃபேர்ஸ். இதுலேயும் ஆர்டர் வந்து பாருங்கள், யார் டாப் வந்து வராங்க, கடைசியாக வர்றது யார் வராங்க, காமர்ஸ் மினிஸ்ட்ரி லாஸாக வந்து வருது, சோஷியல் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் மேனேஜ். அப்போ டாப் 3 பாட்டம் 3 நிச்சயமாக நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கணும். ஓகே, அண்ட் மேஜர் ஸ்கீம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எம்ஜி நரேகா கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அண்ட் ஃபார்மாசூட்டிக்கலுக்கும் அதிகமாக அது கொடுத்துருக்காங்க, சோலார் கிரிட், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, யார் டாப்பில் இருக்காங்க, டாப் 3 பாட்டம் 3 அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே ரைட், ரெசிப்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன, கேட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஏறுது அப்படியே வந்து நாங்கள் போயிருக்கு, அப்போ டிராஸ்டிக்காக மேலே வந்து போய்கிட்டே இருக்குது. பட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, திரும்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எந்த வருஷம் அதிகமாக இருக்குது, எந்த வருஷம் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயம் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். சேம் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் அதே கான்செப்ட் தான், டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பட்ஜெட் 2024 2025. சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை எதுவும் வந்து கிடையாது, பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக ஃபண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஐ திங்க் பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அந்த பட்ஜெட்டில் இன்னும் பெட்டராக வந்து வரலாம். எக்கனாமிக் சர்வே கொடுப்பாங்க, அதில் ஒரு ஃபுல் பட்ஜெட் ஃபுல்லாக வந்து இது வந்து அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியில் அந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஒரு முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிச்சயமாக 82 நிமிஷம் கிடையாது, 2 மணி நேரம் கூட வந்து பேசுவாங்க. அங்கே நம்ம வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளோ தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா போதும். லாஸ்ட்டாக பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கான PDF நோட்ஸ் நம்ம டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.